அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வணக்கம், நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். எனது யூடியூப் சேனல் எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது சென்ற பதிவான மரணமில்லா வாழ்க்கை வீடியோ 1இல் நாம் ஏன் மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும், வள்ளலார் கூறும் சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன என்பதை ஒரு சின்ன அவுட்லைன், ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ போல அமைந்திருந்தது. இந்த வீடியோவில் நாம் சன்மார்க்கத்தில் ஒருவர் பயணிப்பதற்கு அடிப்படை தகுதிகள் என்ன வேண்டும், ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. ஒருவர் சன்மார்க்கம் ஒன்றே மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்று வள்ளலார் கூறுகிறார். முடிவான நிலை. இந்த நிலையை அடைவதற்கு சன்மார்க்கம் ஒன்றே சரியான வழி, வேறு எந்த வழியும் இல்லை. மற்ற மார்க்கங்கள் எல்லாம் அதற்கு முந்தைய நிலையிலே தங்கிவிடுகின்றன. இது ஒன்றுதான் முடிவான நிலை. இந்த நிலையை அடைவதற்கு நாம் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் பயணிப்பதற்கு மிக 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 அடிப்படையானது புலால் மறுக்க வேண்டும். அதாவது, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீர்களானால் நான் சொல்லும் கருத்துக்களோ வள்ளலார் கூறும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களோ உங்களுக்கு சிறிதும் புரியாது. ஏனென்றால் இந்த மார்க்கம் தயவு மார்க்கம். தயவு என்றாலே பிறர் உயிர்கள், எல்லா உயிர்களையும் தயவுடன் நோக்க வேண்டும். அவர்கள் படும் கஷ்டங்கள், அவர்கள் படும் துயரங்கள், அவற்றை கண்டு மனம் வருந்த வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தில் நீங்கள் புலால் சாப்பிட்டு கொண்டே இந்த மார்க்கத்தில் வந்தார், அது முற்றிலும் ஏற்புடையதல்ல. இந்த மார்க்கத்தின் மிக 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 முக்கியமானது புலால் மறுக்க வேண்டும். நீங்கள் தற்சமயம் புலால் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இருந்தாலும் எனது வீடியோவை பார்த்து என்னோடு பழகும்போது வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் உங்களுக்கு அந்த பாக்கியம் என்றே நான் சொல்லுவேன். அந்த பாக்கியம் கிட்டுமானால் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம். இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்த பிறவியில் கண்டிப்பாக மனித பிறவியே கிடைக்கும் என்று வள்ளல் பெருமான் உறுதியிட்டு கூறுகிறார். எப்பொழுது நீங்கள் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது இந்த பிறவியிலே கிட்டிவிடும். எப்பொழுது கிட்டும்? அதி தீவிர முயற்சிகள் இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த பிறவியிலேயே பெற்றுவிடலாம். அதற்கான முயற்சியில் தான் நானும் இருக்கிறேன். மிக 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 தொடக்க நிலையிலேயே இருக்கிறேன். உங்களைப் போலவே என்னோடு சேர்ந்து பயணியுங்கள். நானும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கான அதிதீவிர முயற்சியில் செல்ல வேண்டும். இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். படிப்படியாக நாம் ஒவ்வொன்றாக செயல்முறையில் செல்வோம். பேசிக்கொண்டே இருப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நானும் வீடியோ போட்டு அதன் மூலம் லைக்குகள் பெற்று ஒன்றும் ஆகப் போவதில்லை. பண நோக்கோடோ லாப நோக்கத்தோடோ நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கவில்லை. மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்ற கடவுள் நிலையை பற்றியே பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு விஞ்ஞானம்தான். ஆன்மீகம் விஞ்ஞானம். வள்ளலார் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அதுதான் உண்மை. இன்று உலகத்தில் உள்ள அணுவை பற்றியெல்லாம் அப்பொழுதே சொல்லிவிட்டார். எத்தனை விதமான அணுக்கள் இருக்கின்றன, இந்த அன்பையே அணுவென்று சொல்கிறார். இதுவரையில் உலகத்தில் யாரும் அன்பு அணு வடிவானது என்று யாரும் சொல்லவில்லை. அப்போது உங்களுக்கு தெரியும், இன்று நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்கிறார்கள். அதை பிளந்தால் மிகப்பெரிய ஒளிப்பிளம்பு, மிகப்பெரிய ஆற்றல் உண்டாயிரு என்று சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அன்பு மிக 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 ஒளி. உங்களால் நம்பக்கூட முடியாது. அந்த அளவிற்கு அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று கூறுகிறார். நாம் அன்பு, தயவு, கருணை, இந்த மார்க்கத்தில் புலால் உயிர்கொலை செய்வதோ, பிறரை துன்பப்படுத்துவதோ, கடவுளின் பெயரால் பலியிடுவதோ, பிற உயிர்களை கொன்று புசிப்பதாலோ சன்மார்க்கத்திற்கு வர முடியாது. உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் இல்லை. இன்னும் பல பிறவிகள் நீங்கள்
பிறந்து 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 உழன்று பின்பு ஒரு பிறவியில் உங்களுக்கு கிடைக்கலாம். மிகவும் மிகவும் உங்களுக்கு இந்த பிறவியில் கிடைக்காது என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் நீங்கள் எனது வீடியோவை பார்த்து வள்ளலாரின் சன்மார்க்கப்படி அவர் கூறும் ஒழுக்க முறைகளையும் அவர் கூறும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவீர்களானால் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு என்பது சத்தியம், சாத்தியம். அதற்காக நாம் தீவிர முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்காக சகஜ நிலையிலே பழகலாம். அதற்காக நான் சொல்லியவுடன் இது மிகவும் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. இயல்பாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நேசிக்க வேண்டும். பொறாமை கூடாது. அதற்காக நிறைய வழிமுறைகள் உள்ளன. அதை நம்மால் பின்னால் பார்ப்போம். முதலில் என் சேனலை பார்ப்பதற்கு முன்பு என்னுடன் பயணிப்பதற்கு சுத்த சன்மார்க்க இந்த சாதகத்தை செய்வதற்கு தயவு செய்து நீங்கள் புலால் சாப்பிடுபவர்களாக இருந்தால் தயவு செய்து அதை இன்றே வேண்டாம், உங்களுடைய மனதில் ஓட விடுங்கள். நான் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே வரும்பொழுது வள்ளல் பெருமான் உங்களுடைய உள்ளங்களில் புகுந்து உங்களையும் இதிலிருந்து மறுக்க செய்வார். நீங்கள் புலாலை மறுத்த பின்புதான் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த ஒரு பரிமாணம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவரை உங்களுக்கு வாழ்க்கையின் பரிமாணங்கள் ஒன்றுமே தெரியாது. இந்த மாய உலகத்தை நம்பி, இந்த மாய உலகத்தின் பின்னாடியே நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்ப்பீர்கள். இன்று ஃபேண்டசி வேர்ல்டு, இதன் பின்னாலே போயிடலாம். மரணம் நிச்சயம். நாம் மரணிப்பதற்காக பிறக்கவில்லை. ஒவ்வொரு ஜீவனும் இது நம் மனித பிறவி எடுத்ததற்கு காரணமே நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவது தான். இந்த குறிக்கோளை நோக்கியே நம்ம பயணம் அமைய வேண்டும். அதேபோல் நீங்கள் மது பிரியர்களாகவோ புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த மார்க்கம் உங்களுக்கு சரி வராது. அதையும் நீங்கள் விட வேண்டும். மது, போதை வஸ்துக்கள் உபயோகிப்பது, புலால் உண்ணுவது, பிற ஜீவர்களை இம்சை செய்வது, கொலை செய்வது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதையெல்லாம் இல்லாமல் தவிர்க்கும் பட்சத்தில் வள்ளலாரின் கருத்துக்களை நாம் பின்பற்றி நடப்போமானால் மிகவும் சுலபமானது. கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சுலபமாக இருப்பதனாலே நம்ம கஷ்டம் போல் தோன்றுகிறது. நம்ம அன்றாட வாழ்வில் அதனை நாம் பின்பற்றுவோம், பயணிப்போம். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதுதான் நம்மளது முடிவான குறிக்கோளாக இருக்கட்டும். வெறுமனே பேசிக்கொண்டே இருப்பதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. இப்பொழுது தான் தொடங்கி இருக்கிறோம். இன்றும் ஒவ்வொரு நாளும் எப்படி வழிமுறைகள் செய்வது, அதை எல்லோரும் பின்பற்றி எப்படி நாம் போவது என்று ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாகவே வைத்துக்கொள்ளலாம். பேசாமல் மற்றவர்களுடைய கருத்துக்கள் யூடியூப்பில் நிறைய இருக்கின்றது. அவற்றை எல்லாம் கேளுங்கள். நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஏற்கனவே சுத்த சன்மார்க்கத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிவிட்டார்கள். வள்ளல் பெருமானும் உரைநடை பகுதி, 6 திருமுறைகள், பாடல்கள் வழியாகவும் 5000 6000 பாடல்கள் வழியாகவும் அனைத்து விதமான போதனைகளும் செய்துவிட்டார்கள். அனைத்துமே மரணமில்லா பெருவாழ்வை ஒட்டிய அதை அடைவதற்கான எல்லா வழிமுறையும் சொல்லிவிட்டார்கள். நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது பின்பற்றுவது ஒன்றே. நாம் இந்த பிறவியிலே பின்பற்றி இந்த பிறவிலே அடைய வேண்டும். இந்த பிறவிலே அடைவது சாத்தியம். வள்ளலாரே சொல்லுகிறார், இந்த பிறவி கொடுத்திருப்பதே நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கே. ஒரு கால் இந்த பிறவியில் நாம் முயற்சி செய்து அதில் தோல்வி அடைவோமானால், ஏதோ ஒரு கால சூழ்நிலையால் தோல்வி அடைவோமானால், அடுத்த பிறவி கண்டிப்பாக மனித பிறவியே பிறக்கும் என்றும், இங்கு உள்ள இந்த சன்மார்க்க இந்த என்ன கருத்துக்களை நாம் மனதில் கொண்டிருக்கிறோமோ அதோடு சேர்ந்து பிறப்போம். அடுத்த பிறவியில் அது மிகவும் சுலபமாக நடந்துவிடும். எனவே நீங்கள் இதுதான் முதல் அடி. தயவு செய்து மாமிசம், புலால் உண்ணுவதை மறுத்துவிட்டு கொடிய பழக்கங்கள், தீய பழக்கங்களை விட்டுவிட்டு சன்மார்க்கத்திற்கு வாருங்கள், என்னோடு பயணியுங்கள். நாம் மிகுந்த முடிவான அந்த கடவுள் நிலையடைந்து அம்மையமாதல் என்ற நிலையை அடைவோம். இதற்கான வழிமுறைகளை நாம் ஒன்றொன்றாக இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இந்த பொன்னான நேரத்தை உபயோகித்து என்னுடைய வீடியோவை கேட்ட உங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். இனி வரும் வீடியோக்களில் இன்னும் இதை பற்றி ஆழமாக இன்னும் வள்ளலார் என்னென்ன சொல்லியிருக்கிறார், சன்மார்க்கத்தில் இன்னும் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது, வள்ளலார் கூறும் தெய்வம் யார், அந்த தெய்வத்தை பின்பற்றுவதனால் நமக்கு என்ன கிடைக்கும்,
நான் இந்த சன்மார்க்கத்திற்கு வந்ததனால் எனக்கு என்ன கிடைத்தது, நான் எப்படி வந்தேன் என்பதையெல்லாம் இனி வரும் காலங்களில் பார்ப்போம். ஒன்று மட்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், காலமில்லை நமக்கு. நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு கூட எனது பாலிய நண்பர் ஒருவர், தற்சமயம் அவரோடு தொடர்பில் இல்லை, மரணித்து விட்டதாக செய்தி அறிந்தேன். அவருடைய வயது 52 தான். அவர் குடிப்பழக்கமும் சிகரெட் புகைப்பிடிக்கும் பழக்கமும் உள்ளவர், மாமிசம் உண்ணுபவர். வள்ளலார் சொல்லியது இங்கே சரியாக இருக்கிறது. தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தால், வள்ளலார் நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், மரணம் என்பது செயற்கை, இயற்கை அல்ல. இதுவரையில் எல்லாரும் சொல்கிறார்கள் இயற்கையை எய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். தவறு. நாம் செய்யும் அஜாக்கிரதையினால்தான் மரணம் சம்பவிக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த போதை வஸ்துக்கள், இந்த புலால் இவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு என்னோடு பயணியுங்கள். நான் சொல்லும் இந்த புலால் மறுப்பதை கேட்டு என் மீது யாருக்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அவர்கள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்தில் பயணிப்பதற்கு தகுதியற்றவர்கள். தயவு செய்து நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள், எனது சேனலையோ என்னையோ பின்பற்ற வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கெல்லாம் நாம் புலால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், விட்டால் நல்லது என்று தோன்றி விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கும்பவர்களுக்கு எனது சேனல் மிகவும் பேருதவியாக இருக்கும். சிறிது மனம் நீங்கள் வைத்தாலே போதும், வள்ளல் பெருமான் உங்கள் உள்ளே வந்து விடுவார். வள்ளல் பெருமான் எந்த சனம் உங்கள் உள் வருகிறாரோ அந்த சனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு தொடங்குகிறது. மரணமில்லா பெருவாழ்வை நோக்கிய பணத்தில் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்றே அர்த்தம். மீது உள்ளவற்றையெல்லாம் பெரும் கருணையுடைய வள்ளல் பெருமான் நம்மளை ஏற்றிக்கொண்டு 7ஆம் நிலைமிசை ஏற்றி நம்மளுக்கு பேரானந்த பெருவாழ்வை கொடுப்பார் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.